வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தேசிய அறிவியல் விருதுகளை புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கினார். அறிவியல் துறையில் சிறப்பாக சேவையாற்றிய விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா மற்றும் விஞ்ஞான் குழு ஆகிய 4 பிரிவுகளில் 24 விருதுகள் வழங்கப்பட்டன. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு ஆகிய துறைகளில் தனி நபராகவும் குழுவாகவும் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகள் இந்த விருதை பெற்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் நல்லாட்சி நிர்வாக நடைமுறை நாட்டிற்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அடல் பிகாரி வாஜ்பாய் குறித்த நூல் ஒன்றை புதுடெல்லியில் வெளியிட்டு பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டதாக கூறினார். நல்லாட்சிக்கு உதாரணமாக வாஜ்பாய் திகழ்ந்ததால் அவரது பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது என்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மேலும் கூறினார். இளம் விளையாட்டு வீரர்களின் திறன்களை மேம்படுத்த மத்திய விளையாட்டு அமைச்சகம் விரிவான பயிற்சி கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த புதிய கொள்கையின் கீழ் தேசிய விளையாட்டு ஆணையம் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் மூலம் ஆண்டுதோறும் 452 பயிற்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும், விளையாட்டுத்துறையில் சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா மேலும் கூறினார். தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 10 மீட்டர் கலப்புக்குழு பிரிவில் ஹரியானா அணி தங்கம் வென்றது. போபாலில் நடைபெறும் இப்போட்டியில் ஹரியானா அணி மகாராஷ்டிரா அணியை 16-12 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.